பனிமூடிய இமயமலையின் உச்சியில் புனித ஆறுகள் வழிந்தோடிக் கொண்டிருந்தன. தெய்வங்களின் ஆசியால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மலை பூமியின் இதயம் போல திகழ்ந்தது. ஆனால் அந்த அமைதியை கிழிக்க வந்தனர் இருள் நிறைந்த அசுரர்கள். அசுரர்களின் கண்களில் பேராசை எரிந்தது. இமயமலை எங்கள் ஆட்சிக்குள் வந்துவிட்டால் உலகமே எங்களுக்கு அடிமை என்று அவர்கள் முழங்கினர். மலைகளை தீயால் சூழ்ந்து அழிக்கத் தொடங்கினர். விண்ணில் பிரார்த்தனை தெய்வங்கள் அதிர்ந்து வானத்திலிருந்து தாய் துர்க்கையை வேண்டினர். அம்மா, இந்த புனித மலை அழிந்தால் உலகமே இருளில் மூழ்கிவிடும், எங்களை காப்பாற்றுங்கள் என்று. அந்த நேரம் விண்ணிலிருந்து பொன்னொளி பரவியது. சிங்க வாகனத்தில் 10 கைகளில் ஆயுதங்களுடன் தாய் துர்க்கை அவதரித்தாள். அவளின் குரல் முழங்கியது, புனிதத்தை அழிக்க நினைப்பவர்களுக்கு இரக்கமில்லை என்று. திரிசூலத்தின் அசைவில் மின்னல் போல அசுரர்கள் சிதறினர். சக்கரத்தின் சுழற்சியில் இருள் படைகள் துண்டு துண்டாக விழுந்தன. சிங்கத்தின் கர்ஜனையில் மலைகள் அதிர்ந்து அசுரர்கள் அச்சத்தில் பின்வாங்கினார்கள். ஆனால் அசுரர்களின் தலைவன் மிகப்பெரிய பாறை கொண்டு மலையை சிதைக்க முயன்றான். தாய் துர்க்கை அதனை ஒரு பார்வையிலே சாம்பலாக்கினாள். இமயமலை சத்தியத்தின் சின்னம், அதை எவராலும் அழிக்க முடியாது என்று அவள் முழங்கினாள். போர் முடிந்தது. இருள் படைகள் அழிந்தன. பனிமலையின் உச்சியில் மீண்டும் சூரியன்